கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. பாடுங்க இந்த பாட்டை சேர்ந்து. வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் நான் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. கைகளை தட்டி சேர்ந்து. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தரும். நல்லா சந்தோஷமா கைகளை தட்டி ஆமே. யெகோவா ரப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன். யெகோவா ரப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் நமக்கு கவலையே இல்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அவர் வார்த்தையின் மேல நம்ம உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும், அதுல வாழ்ற வரைக்கும் நம்மளுக்கு கவலையே வேண்டாம். அல்லேலூயா. நான் இப்படி சொல்ல பிரியப்படுறேன். அவர் வார்த்தையை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அல்லேலூயா. கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. எத்தனை ஆமென் சொல்றீங்க? வேதனைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. கண்ணீர் விட வேண்டிய அவசியமே இருக்காது. ஆமென். நான் சொல்றது எதுவுமே ஏத்துக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, ஒரு சில அறிவிப்புகளை நாம் கேட்டுட்டு தொடர்ந்து நம் தேவ செய்திக்குள்ளாய் போவோம். எல்லாருமே எடுத்துக்கிறோங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்பட்டேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. கலாத்தியர் திருச்சபையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஸோ பவுல் கலாத்தியருக்கு ஏன் இந்த லெட்டரை எழுதுறாரு, இன்னத்துக்கு என்ன ரீசனுக்காக இந்த லெட்டரை எழுதுறாரு அப்படின்னு தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. சரி, இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் என்ன செய்துட்டீங்க? சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்பி. போனதை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். நான் இந்த வேர்டை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, பவுல் இங்கு 2 விஷயத்தை குறித்து கலாத்தியர் திருச்சபையர் மத்தியில் பேசுகிறார். என்ன 2 விஷயம்? ஒரு பக்கம் நியாயப்பிரமாணம், இன்னொரு பக்கம் இயேசுவினுடைய சுவிசேஷம். ஒரு பக்கம் என்ன? இன்னொரு பக்கம் சுவிசேஷம். இங்க பவுல் இது 2த்துலயும் அனுபவப்பட்டவர். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். பவுல் இதை எழுதின பவுலுக்கு இந்த 2 வாழ்க்கையிலையும் அனுபவம் இருக்கு. நியாயப்பிரமாணத்தின் அனுபவமும் இவருக்கு இருக்கு, இயேசுவினுடைய சுவிசேஷத்திலையும் இவருக்கு அனுபவம் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இயேசுனுடைய வாழ்க்கை அதுலயும் இவருக்கு அனுபவம் இருக்கு. இப்போ இங்க காரியம் என்னன்னா, இந்த அனுபவத்தில் போனவர் எந்த அனுபவம் சிறப்பானதுன்ற ஒரு போதனையை இந்த கலாத்திய திருச்சபையாருக்கு போதிச்சார். அது எங்கன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை வாசிங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சகோதரரே, என்னை போல ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உங்களை போலும் ஆனேனே. எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. ஆமா, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு 1ஆம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். என்ன சொல்றாருங்க? பலவீனத்தோடு நான் வந்தேன். நான் வந்து உங்களுக்கு 1ஆம் தரம் என்ன பண்ணேன்? சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படின்னா டீச் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறாரு. அடுத்தது, அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் ஆரோசியாமலும் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே?
உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று. என்ன சொல்ல வராரு? நான் பேசின அந்த சுவிசேஷத்தை நீங்க சின்ன பிள்ளைகளை போல என்ன பண்ணிக்கிட்டீங்க? என்ன பண்ணிக்கிட்டீங்க? ஏற்றுக்கொண்டுட்டீங்க. என்னைய தேவதூதனை போல பாவிச்சிட்டீங்க. பாவிச்சு அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னு நான் பார்த்தேன். ஏற்றுக்கொண்டதை நான் பார்த்தேன். நீங்க சந்தோஷமா அதை ஏற்றுக்கொண்டதையும் நான் பார்த்தேன். நான் பேசின அந்த வார்த்தைகளில் நீங்க மயங்கி கிடந்ததையும் நான் பார்த்தேன் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வரேன். அல்லேலூயா. அப்ப அப்படின்னா கலாத்தியர் திருச்சபையாருக்கு பவுலடியார் என்ன செய்தார்னா இயேசுவினுடைய போதனைகளை தெளிவா போதிச்சார். ஆனா இங்க இம்பார்ட்டண்டா என்னத்துக்கு எழுதுறாரு அப்படின்னா, இந்த போதனையை போதிச்சோம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? எதுக்காக இந்த போதனையை போதிச்சாருன்னா, நியாயப்பிரமாணத்தின் வழக்கம் மாறணும், இயேசுனுடைய வாழ்க்கையை நீங்க எல்லாம் வாழணும் அப்படிங்கிற போதனையை இங்க போதிச்சுட்டு இருந்தார். இந்த போதனையை கேட்டு அப்ப அழகா உட்காந்துருந்தாங்க. இவர் போன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சொல்லுங்க, என்ன பண்ணிட்டாங்க? புரிஞ்சவங்க சொல்லுங்க, என்ன பண்ணிட்டாங்க? திரும்பவும் நியாயப்பிரமாணத்தின் வழக்கத்திற்கு நேராக காதுகளை செவிசாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் சொல்றாரு, இவ்வளோ விரைவா இவ்வளோ சீக்கிரமா என்ன பண்ணிட்டீங்க? 6வது வசனம் இல்லை 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்றாரு? சொல்லி ஆமா சொன்னதை இவ்வளோ சீக்கிரம் மறந்து என்ன பண்ணிட்டீங்க? அதை விட்டு விலகிட்டீங்க. நான் இங்க அதாவது இவங்களை குறித்து ஒரு 4 வார்த்தையில் நான் சொல்ல பிரியப்படுறேன். ஒன்று, கலாத்தியர் திருச்சபையார் கைவிடுதல்ல அவங்க எண்ணமா இருந்தாங்க. சீக்கிரமா கைவிட்டாங்க. அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. சீக்கிரமா என்ன பண்றாங்க? சுவிசேஷத்திலிருந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க. கைவிட்டாங்க, விலகிட்டாங்க. 2வது குழப்பமா காணப்பட்டாங்க. எந்த காரியத்துக்கு நேரம் நம்ம வாழ்க்கையை வாழலாம், எதை முடிவெடுக்கலாம், நியாயப்பிரமாணமா இல்லை இயேசுனுடைய வாழ்க்கையா, எதில் செவிசாய்க்கலாம்? ஏன்னா இதில் போனதான் ஜூயிஷ் பீப்புள் என்ன செய்வாங்க, யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்களோட கூட சேர்த்துக்குவாங்க. இதில் போனால் என்ன பண்ண மாட்டாங்க, யூதர்கள் அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ என்ன செய்தா எங்கே போய் சேரலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ள காணப்பட்டுச்சு. இந்த குழப்பத்தின் நிமித்தமாக 4வது என்னன்னா, தவறான முடிவுகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே தான் பவுல் என்ன செய்கிறார், கடகடன் இந்த கலாத்தியர் நிருபத்தை என்ன பண்ணுறாரு, அது கலாத்தியர் திருச்சபையாக இருக்குது, இது நிருபத்தை லெட்டரை என்ன பண்ணுறாரு, எழுதி அனுப்புகிறார். கடிந்து கொள்ளுதல்ல பேசுகிறார். 2வது அதிகாரமா 3வது அதிகாரம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை ஒரு வார்த்தையை பேசுகிறார். புத்தி இல்லாத கலாத்தியர் என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? நான் சொல்லும் போது அழகா நீ கேட்டுக்கிட்டல, நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது நீ அரவணைப்பா ஏற்றுக்கணல்ல, ஆனந்தமா ஏற்றுக்கணல்ல, ஆனா நீ அதை செய்யலையே. புத்தி இல்லாத கலாத்தியரே. அல்லேலூயா. கடிந்து கொள்றார். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, இந்த ஜனங்களுக்கு இன்னமும் கிறிஸ்துவனுடைய அன்பும் இன்னமும் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் என்னவென்று தெரியல. அப்ப அவங்க மனசு எதுக்கு போகுது அப்படின்னா, நான் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தாதான் யூதர்களில் ஒருவனாய் நான் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும்னு ஆசைப்படுறாங்க. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த ஆசை தவறானதுன்னு இந்த கலாத்தியர் திருச்சபையாருக்கு அவர் எடுத்துரைக்கிறார். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அடுத்த கட்டம் போயிடுவோம். இப்போ நீங்க எனக்கு சொல்லணும், நியாயப்பிரமாணம் சரியா தவறா? நியாயப்பிரமாணம் தவறு, ஆனா நியாயப்பிரமாணம் உருவாக்கப்பட்டது சரி. புரிஞ்சுதானே சொல்ல வர்றது? மோசேவனுடைய காலத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 விதமான லா நியாயப்பிரமாணம் இருந்துச்சு. நான் ஒன்றா சொல்கிறேன், இங்கிலீஷில் தான் இருக்குது, அதனால் சும்மா காதில் கேட்டுக்கிறேங்க, நோட் பண்ணணும்னா நோட் பண்ணிக்கிறேங்க. 4 விதமான லா இருந்துச்சு அந்த சமயத்தில், மோசேயின் காலத்தில். இப்போ நம்ம மோசேயின் காலத்தில் போயிடுவோம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை பேசினா அங்கே கட்டாயமாக நம்ம என்ன பண்ணி ஆகணும், மோசேயின் காலத்துக்கு போய் தான் ஆகணும். அதனால் கவனமாக கவனிங்க. ஸோ அப்போ அந்த மோசேயின் காலத்தில் 4 விதமான லா இருந்துச்சு, நியாயப்பிரமாணம் இருந்துச்சு. என்னென்னா, லா ஆஃப் நோமு, மெசப்பொட்டோமியாவிலேருந்து நோமு அப்படிங்கிற அந்த லா இருந்துச்சு. நோமுன்னு என்ன சொல்லப்படுற அந்த லா இருந்துச்சு. 2வது லிப்ஸ்டா அப்படிங்கிற லா இருந்துச்சு. 3வது சுமனியாவில் அந்த இசின் என்று சொல்லப்படுற அந்த லா இருந்துச்சு. 2வது அக்காடியன் அப்படிங்கிற லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹுமாராபின்னு சொல்லப்படுற ஒரு லா இருந்துச்சு. இவ்வளோ நியாயப்பிரமாணங்கள் அந்த நாளில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா
ரூல்ஸாக எழுதி வச்சுருந்தாங்க. இது இப்போ நான் சொன்னது எல்லாமே அந்த நாட்களில் இருந்த ரூல்ஸ். இவங்களுடைய ரூல்ஸ், இவங்களுடைய பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆஷாக இருக்கும், ரொம்ப கொடூரமாக இருக்கும். என்ன செய்திருவாங்கன்னா, நாக்கு அறுத்துருவாங்க, மூக்கு அறுத்துருவாங்க, ஒரு சைடு காதை அறுத்துருவாங்க, வாயை எப்படி அறுத்துருவாங்க, பெண்களுக்கு மார்பகத்தை அறுத்துருவாங்க, பல விதமாக. அதாவது அந்த பனிஷ்மெண்ட் ரொம்ப ரெடிகுலஸாக இருக்கும், அதை பார்க்கவே முடியாது, அவ்வளோ கொடூரமாக இருக்கும் பனிஷ்மெண்ட். அதனால தான் இப்படி விட்டால் இவங்க இந்த ஜனங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி அறுத்துக்கிட்டே செத்துருவாங்கன்னு தான். அதாவது எகிப்திலையும் ஒரு லா இருந்துச்சு, எகிப்திலையும் ஒரு லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இதை விட்டா நல்லா இருக்காதுன்னு பிதா என்ன செய்தார், இவங்க சீர்படணும், இவங்க சரி, நான் என்ன பண்ணோம், நான் ஒரு கட்டளையை கொடுக்கணும்னு ஒரு 10 ரூல்ஸை அவர் பட்சத்தில் என்ன பண்ணுறாரு, இதை தான் இனிமேட் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஆக்சுவலாக அவர் கொடுத்தது எதற்காக அப்படின்னா, மக்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் குற்றத்தை பார்க்காம ஒருவருக்கொருவர் நேசித்து ஒருவருக்கொருவர் சீராக வாழணுன்றதுக்காக தான் அந்த லா கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ கூட பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்டை கூட குறைச்சிட்டாரு. எப்படி பனிஷ்மெண்ட்னா, நீ பாவம் செஞ்சிட்டேன்னு என்ன பண்ணு, பாவம் மன்னிப்ப கேட்டுக்க, எதையாவது புறாவையோ இல்லை இதே கொண்டு வந்து பாவம் மன்னிப்பு கேட்டுக்க. அப்படியும் பனிஷ்மெண்ட் மிஞ்சி போச்சுன்னா 40 சவுக்கடி, 40 அடிகள் கொடுக்கலாம் அப்படின்னு இவர் ஒரு ரூல்ஸ் போடுறாரு. நம்ம ஜனங்க பாருங்க, இப்போ இவங்க பெரிய ஞானவான என்ன செய்கிறாங்கன்னா, ரெண்டாவது ஆலயம் இடிக்கப்பட்ட பிறகு, கட்டப்பட்ட பிறகு, இடிந்து கட்டப்பட்ட பிறகு திரும்ப அந்த டைம் இருந்த ப்ரீஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. ஏன்னா இவங்க பெரிய நியாயாதிபதி என்ன பண்ணிடுறாங்க, மாறிடுறாங்க. இவங்க பெரிய நியாயாதிபதியாக மாறினதுனால இந்த மக்களை இன்னும் நம்ம என்ன பண்ணணும், பயம்புறுத்தி வச்சாதான் என்ன பண்ணுவாங்க, நம்ம வார்த்தைக்கு கட்டுப்படுவாங்க. நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயம்புறுத்தியே வச்சுருப்பாங்க மக்களை. தெளிவாக எல்லா விஷயத்தையும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அதை எதுக்கு அப்படி எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லி கொடுத்துட்டு அத்தனை நீங்கள் என்ன செய்வீங்க, ஓரம் போய் தெரிஞ்சதே திரும்ப சொல்லுவீங்களா மாட்டிங்களா? அதனால தான் நிறைய விஷயத்தை என்ன பண்ண மாட்டாங்க. நம்ம சபையில் அப்படி கிடையாது, எல்லாத்தையும் ஓப்பனாக தெளிவாக. ஏன்னா நாங்கள் என்ன விசுவாசிக்கிறோம், எல்லாருமே ஆசாரியர்கள், எல்லாருமே ராஜாக்கள். அல்லேலூயா. அப்போ அப்படி என்ன செய்தாங்கன்னா, அந்த ப்ரீஸ்ட் வந்து அந்த பெனால்ட்டி, அதாவது அந்த என்ன சொல்கிறது, அந்த தண்டனைகளை இன்னுமா தீவிரப்படுத்துகிறாங்க, இன்னுமா அதிகப்படுத்துகிறாங்க. கர்த்தர் எதற்காக அந்த ரூல்ஸை போட்டாரோ அந்த 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 காரியமே மாறி போச்சு. அவர் எந்த ரீசனுக்காக அந்த ரூல்ஸை போட்டாரோ அந்த ரீசனே டோட்டலாக என்ன பண்ணி போச்சு, நாளடைவில் இவங்களே மாற்றிக்கிட்டாங்க. அப்போ இப்போ தான் நான் சொல்கிறேன், சரியானதுக்காக தான் நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சு. அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் பொழுது அது சரியானதாக இருந்துச்சு. ஆனால் நாளடைவுகளில் அந்த நியாயப்பிரமாணம் எப்படியா மாறிச்சிங்க, தவறாய் மாறி போனது. அல்லேலூயா. அதை வச்சு மக்கள் எல்லாத்தையும் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதை வச்சு மக்களை நிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதை வச்சு மக்களை துயரத்துக்குள்ள கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க, அதை வச்சு மக்களை அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அழிஞ்சவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்துவும் அதில் தான் அழிஞ்சார். ஆமேனா இல்லையாங்க? நியாயப்பிரமாணத்தை வச்சு தான் என்ன பண்ணாங்க, இயேசுவையும் அழிச்சாங்க. ஆமானா இல்லையா? எதை வச்சு குற்றப்படுத்தினாங்க ஏசப்பாவை? எதை வச்சு அவரை சாவடிச்சாங்க? எதை வச்சு அவரை சிலுவையில் ஏற்றுனாங்க? ஒரு பக்கம் நம்ம பாவலுக்காக மறிச்சாரு, ஒரு பக்கம் விடுங்க. ஆனால் அங்கே நடந்த ரீசன் என்ன? நியாயப்பிரமாணத்தை வச்சு தான் கொன்னாங்க. அப்போ இப்போ சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் நல்லதா கெட்டதா? பவுலும் என்ன செய்யறாருன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தை வச்சு தான் என்ன பண்றாரு, சபையை துன்பப்படுத்தினாரா? மக்களை, அது ரெண்டாவது கதை, நான் ஒன்றும் பேசல, கதை தான் பேசிட்டு இருக்கேன். மக்களை வாதிச்சாரா? நியாயப்பிரமாணத்தை வச்சு சபைகளை எரிச்சு போட்டாரா? எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா இதிலே சொல்லியிருப்பாரு பாருங்க, 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டு இருப்பீர்கள். சொல்றாரா? நான் யாருன்னு உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கும். சொல்லுவாங்கல்ல சிலவங்கலாம், என்னைய வந்து எங்க ஏரியாவில் கேட்டீங்கன்னா நான் யாருன்னு அப்படி இவர் அட்ரஸ் பண்றாரு. நான் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தினேன்.
அதை பாழாக்கின என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் நீ ஃபாலோ பண்றல உன் மனசு அந்த நியாயப்பிரமாணத்துக்கு நேரா போது பாத்தியா, அந்த நியாயப்பிரமாணத்தை கரைச்சு குடிச்சவன் நான், அதுல வைராக்கியமா வாழ்ந்தவன் நான் தான் உன்னை பார்த்து சொல்றேன், நியாயப்பிரமாணத்தின் வாழ்வு உனக்கு வேண்டாம். அல்லேலூயா. அதை தான் இங்க திரும்ப நினைவு ஊட்டுற. நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல, அதை வச்சு நான் எத்தனை அழிவுல உண்டு பண்ணேன், எவ்வளோ பேரை கொண்டு போட்டேன் உனக்கு தெரியும்ல. அப்போ நானே ஒன்று சொல்கிறேன்னா நீ என்ன செய்ய, கேட்டுக்கோன்னு சொல்கிறார். அதில் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, 11 வசனம். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது அல்லவென்று இல்ல உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மனுஷனுடைய யோசனை பிரகாரம், அதாவது என்னுடைய சுயத்தின் பிரகாரம் அந்த வார்த்தையில நான் என்ன பண்ணல, பேசல. ஆவியானவர் கொடுக்க நான் பேசுறேன்னு சொல்றார். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தில் நான் சொல்றேன்னு சொல்ற. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஆக அந்த நியாயப்பிரமாண வாழ்க்கைனா என்ன அப்படின்னா, நான் சிம்பிளா சொல்ல விரும்புறேன், குற்றம் பார்ப்பது, குற்றம் சுமப்பது, குற்றத்தை வைத்து ஒருவர் செய்கிற தப்பை வச்சு அவங்கள குற்றம் தீர்க்கிறது, நியாயம் தீர்க்கிறது தான் நியாயப்பிரமாணத்தினுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் வாழ்க்கை என்ன? ஒருவருடைய குற்றத்தை பார்த்து குற்றம் தீர்க்கிறது. ஒருவர் என்ன செய்யறது, இவங்களே நியாயாதிபதி மாதிரி இருந்துக்கிட்டு நியாயம் தீர்க்கிறது. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரிலனா அதையே வச்சு அவங்கள டம்மி படுத்துறது. இது எல்லாமே நியாயப்பிரமாணத்தின் வழக்கம். தப்பு செஞ்சிட்டானா என்ன பண்ணிடணும், கொண்டுறணும். அப்படிதான் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது. வேசி என்ன பண்ணுறாங்க, கையும் குளமா பிடிச்சிக்கிட்டு வராங்க இயேசு கிட்ட. இயேசு என்ன சொன்னார், கல்லெறிய வந்தவன் எல்லாருமே எதை ஃபாலோ பண்ணுறான், நியாய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணவன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், பார்த்துட்டு இவர் ஒரு வார்த்தை சொல்றார், அவனுங்களுடைய உள்ளத்தெல்லாம் அறிஞ்சிட்டு இவர் ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொன்னார்? ஐயா ஒரு நிமிஷம் ஐயாங்க சொல்லுங்க, என்ன சொன்னார் இயேசு? உங்களில் எவன் இந்த, அதாவது நான் இப்படி சொல்ல விரும்புறேன், எவன் இந்த ஸ்திரீயோட பாவம் சொல்லி அவன் என்ன பண்ண சொல்லிட்டு என்ன செய்தாரு? அது ஒரு பெரிய சாப்டர், எழுதுனது என்னன்னு அதை ஒரு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வேண்டாம் நமக்கு இப்போ. ஆனால் கீழே குஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். கீழே குஞ்சிட்டார், குனிஞ்சி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ற, அங்க என்ன நடக்குது? அப்ப நீ எதுக்கு நியாயப்பிரமாணத்தை பிடிச்சி அழுவுற? நீ ஒரு பர்ஃபெக்ட் இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. இங்க பவுல் அழகா ஒரு வார்த்தையை சொல்றாரு. கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை நினைவு ஊட்டுறாரு. எதனா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. இந்த வசனத்தை எல்லாரும் சத்தமா வாசிச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே வாசிக்கிறீங்களா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீ நியாயப்பிரமாணத்தை பிடிச்சி அழுதுட்டு இருக்கிற, அதை வச்சு நீ பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற, அதை வச்சு நீ மக்கள் அழிச்சிட்டு இருக்கிற. அது இல்லப்பா நியாயப்பிரமாணம். நான் சொல்றேன் பாரு, நியாயப்பிரமாணம் என்னன்னு, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. உன்னைய நீ எப்படி எல்லாம் லவ் பண்றிய அப்படி பிறர் என்ன பண்ண விரும்பு. இதை இன்னும் புரியுற மாதிரி ஒன்று சொல்றேன்னு வச்சுக்கோங்க. சொல்றேன் கவனிங்க. இப்போ உதாரணத்துக்கு, எனக்கு டேஸ்டா சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆமாம், உண்மையாகவே எனக்கு பிடிக்கும். டேஸ்ட்டாக இல்லைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன்னா சாப்பிட மாட்டேன். என்னடா எவ்வளோ திமிராகணும்னு நினச்சிக்கிறாதீங்க, என்னன்னு தெரில. டேஸ்ட்டாக இல்லைன்னா உள்ளே இறங்காது, மருந்து மாதிரி சாப்பிட்டு முடிச்சு ஏஞ்சிருவேன். ஆமாம், என்ன பண்ணுறது, நாக்கு ருசி கேட்குது. நாக்கு ருசி எனக்கு ரொம்ப தேவை, எனக்கு பர்சனல் தேவை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே உன்னை நேசிப்பது போல பிறனை நேசினா என்ன அர்த்தம்னா, நான் எந்த அளவுக்கு ருசியாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்றேனோ அந்த அளவுக்கு என் கூட இருக்கணும் ருசியான சாப்பாடை கொடுக்கணும். நான் மட்டும் ருசியாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு பிறவனுக்கெல்லாம் சொத்தையோ வத்தலையோ போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த வார்த்தைக்கு ஏற்புடையதாக இருக்காது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா. சில வீட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாமாருங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நான் கேட்டிருக்கிறேன். அவரு இவ்வளோ ஆஷா பேசுகிறாரு, இவ்வளோ கெட்ட வார்த்தைகளை பேசுகிறாரு, என்னை ஒரு மாதிரி எரிஞ்சு விழுறாரு.
இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நான் கேட்டிருக்கிறேன். இப்போ அந்த வசனத்தை நான் சொல்லுவேன், நீ உன்னை நேசிப்பது போல உன் கணவனை நேசி. பிறரை நேசிக்க வேண்டாம், உன் கணவனை நேசி. ஏன் அதை நான் சொன்னேன்னா, நீ அவர் அப்படி எரிச்சல் காட்டுறதுக்கு நீ என்ன செய்த? அப்ப நீ எப்படி, நான் எரிச்சல் பட்டா எனக்கு வருத்தமா இருக்கு, கோவப்பட்டா எனக்கு வருத்தமா இருக்கு, அவர் வாய் பேசினா எனக்கு வருத்தமா இருக்கு, அவர் சத்தமா பேசினா எனக்கு வருத்தமா இருக்குன்னு எந்த அளவுக்கு நீ ஃபீல் பண்றியோ அந்த அளவுக்கு நீ முதல்ல என்ன பண்ணாத. இது நான் பெண்களுக்கு மாத்திரம் சொல்ல, ஆண்களுக்கு தான் சொல்றேன். அந்த அளவுக்கு நீ முதல்ல என்ன செய்யாத. சிம்பிளா சொன்னா புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப அப்ப நீங்க எதை எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதை நீங்க என்ன செய்யுங்க. எனக்கு அவங்க இந்த உதவி செய்யணும், எனக்கு அவங்க அந்த உதவி செய்யணும் அப்படி நீங்க எதிர்பார்க்குறீங்களே, எதிர்பாருங்க, தப்பு இல்லை. ஆனா அதனோட நீங்களும் அந்த உதவியை அல்லேலூயா. யாராவது ஒருவரை உதவின்னு கூப்பிட்டா வந்து நிற்கணும்னு ஆசைப்படுறோம்ல, அதே போல நீங்களும் என்ன பண்ணணும். அதுதான் உன்னை நேசிப்பது போல பிறனை. இரண்டாவது, குற்றம் பார்ப்பது. நம்ம இந்தியா ஜனங்களுக்கு ஒரு பெரிய சாபம் என்ன தெரியுமா? மற்றவங்களை குற்றம் சொல்றது. குற்றம் சொல்ல விட்டா அழகா நம்ம என்ன பண்ணுவோம், நெய் வாயில் வழிகிறதை போல குற்றம் வாயில் வழிந்து, எப்படி சொல்றது, இன்னும் அழகா சொல்லலாம்னு நினைக்கிறேன். குற்றம் வாயில் வழிந்து ஓடுகிறது இல்ல, அப்படியாய் குற்றம் பேசுகிறது நம்முடைய வாயில் வழிந்து ஓடுகிறது இல்ல. தயவா கேட்கிறேன், குறை என்பதை என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க, பார்க்காதீங்க. இப்படி உங்க மனசை பக்குவப்படுத்துங்க. எப்படின்னா, எல்லா மனிதர்களையும் என்ன இருக்கு, என்னப்பா இருக்கு, குறை இருக்கு. எல்லா மனுஷங்களும் குறை தான். தி பெர்ஃபெக்ட் யாரும் கிடையாது, எல்லாருக்குள்ளேயும் குறை இருக்கு. அல்லேலூயா. ஆனால் நம்மை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். எந்த மாதிரி ஆமென் சொல்றீங்க? நம்மை நாமே பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால குறைய பார்த்து உங்களை என்ன பண்ணிக்காதீங்க, சாபத்தில் உட்பிரவேசிக்காதீங்க. தெளிவாக சொல்கிறேன், இது எல்லாரும் சொன்னது உண்டு. ஒருத்தரை பார்த்து நீங்கள் இப்படி கை காட்டி பேசுகிறீங்க அப்படின்னா, கை காட்டி அவருடைய குறைய சுட்டி காட்டுறீங்க அப்படின்னா, அடுத்த இருக்கிற மற்ற விரல்கள் என்ன செய்யுது? நீங்கள் ஒருத்தரை இப்படி காட்டுறீங்கன்னா, ஆமாம், நீங்கள் ஒருத்தரை பற்றி பேசுனீங்கன்னா அப்புறம் உங்களை பார்த்து 3 பேர் பேசுவாங்க. ஞாபகத்தில் வச்சுக்காங்க. இல்லை ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஒருத்தரை பற்றி குறை பேசுகிறோன்னா நம்மளை பற்றி யாரோ ஒரு 3 பேர் குறை பேசுவாங்க. நம்ம ஒரு குடும்பத்தை அழிக்கும்படியாக ஒரு குறைய பேசுகிறோன்னா, இந்த குறைய வெளியே சொன்னால் அந்த குடும்பம் அழியும் தெரிஞ்சுக்கிட்டே பேசுகிறோன்னா, கட்டாயமாக அந்த குடும்பம் அழியிறது போல் நம்ம குடும்பமும். இது நம்ம எண்ணத்தில் எப்போவுமே இருக்கட்டும். அல்லேலூயா. மூணாவது, பனிஷ்மெண்ட் கொடுக்கறது. நல்ல ஒரு இல்லையே சொல்லுங்களேன். இங்க இதுலயும் பனிஷ்மெண்ட் இருக்கு. ஆனா இந்த பனிஷ்மெண்ட் ஒருத்தரை வளர செஞ்சது. ஆனா நியாயப்பிரமாணத்தின் பனிஷ்மெண்ட் ஒருத்தனை அழிச்சிச்சு. ஒருத்தர் என்ன பண்ணுது, அழிக்குது. ஆனா இங்க இயேசு கொடுக்கிற பனிஷ்மெண்ட் ஒருத்தர் என்ன பண்ணுது, வாழ வைக்க. நல்ல ஒரு இல்லையே சொல்லுங்களேன் பார்ப்போம். ஏன்னா அந்த வேசி அவருடைய கண்களை மாட்டும் பொழுது அவர் சொல்றாரு, உன்னை கல்லெறிந்து கொள்றதுக்கு எனக்கு தான் என்ன இருக்கு, இப்ப ரைட்ஸ் இருக்கு. ஆனா நான் ஒரு வார்த்தை சொல்றேன். என்ன வார்த்தை தெரியுமா? இனி பாவம் செய்யாத, இனி நீ குற்றமற்றவளா இருக்காத, நீ போ வாழ். இதுதான் இவர் கொடுக்கிற பனிஷ்மெண்ட். அல்லேலூயா. அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் ஒவ்வொருவருமே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாய் வாழ. குடும்பத்தில் குறைன்னு கட்டாயமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள குறைன்னு கட்டாயமா இருக்கும். இதில் சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் பண்ணுறேன்னு என்ன செய்வாங்கன்னா, சில வேலைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் காலையிலையும் அந்த விஷயத்த சொன்னேன், இப்பயும் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதாவது நான் எப்போவுமே ஒரு உதாரணத்தை சொல்லும் போது நானாக க்ரியேட் பண்ணியெல்லாம் சொல்லவே மாட்டேன். கடவுள் பார்க்குறாரு. என் மூளையில் அந்த டைம் என்னத்தை போடுறாரோ அதை தான் சொல்லுவேன். அப்போ நீங்கள்லாம் ஜெபம் பண்ணிக்கோங்க, ஆண்டவரே தயவு செஞ்சு இந்த பாலா போன மூளையில் எதுவும் ஞாபகம் வரக்கூடாது. கவலைப்படாதீங்க, நான் பர்சனலாக யாரும் சொல்ல மாட்டேன். பொதுப்படையாக நடக்கிற விஷயத்த நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிடுவீங்க. அப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எதை வச்சு வரும்னு நினைக்கிறீங்க?
அந்த பிரச்சனை உருவாகிற கருவை கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அல்பத்தனமாக இருக்கும். எதுவுமே ஏற்றுக்கிறீங்க? என்னய்யா நான் சொல்கிறது கரெக்டா? சண்டை போட்டு முடிச்ச அப்புறம் கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்களேன், எதுக்காக சண்டை போட்டோன்னு. என் கூட இருக்கிறவங்க நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம் தானே? இப்போ பனிஷ்மெண்ட்டுக்குள்ளே வர பாருங்க. அந்த பிரச்சனை கொஞ்ச நேரம் விட்டு அப்படி தூரம் பார்த்தா என்ன பண்ணிடும்? தானே அமைதியாயிரும். ஆனால் இங்கே சிலர் என்ன செய்வாங்கன்னா, எப்படி இவர் இதை பேசலாம், எப்படி இவ இதை பேசலாம், இப்போ அடுத்த கட்டம் நான் ஒன்று செய்ய போகிறேன் பார் அப்படின்னு ஒன்று எங்களுக்கு ஒரு ஃபோன் வரும். ரெண்டாவது எங்கே ஃபோன் போவோம்? நடக்காத சொல்லுங்கம்மா ப்ளீஸ். நடக்குது தானே? அது எங்கே ஃபோன் போவோம்? அடுத்தது யாருக்கு போவோம்? இவர் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவார். சாரி இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன்ல. இவர் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவார். அவங்க இவர் அம்மா அப்பாவுக்கு உன் புள்ள சரியில்லை, இவ சரியில்லை, என்ன வளர்த்தீங்க அப்படி ஒரு கேள்வியை போட்டுட்டா போதும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? பிரச்சனை அல்பத்தனமான பிரச்சனை. இதை விட்டால் இவங்களே சீராக போய் சரி ஆயிருக்கலாம். இந்த பிரச்சனை நாளடைவுகளில் பனிஷ்மெண்ட் பெனால்ட்டிக்குள்ளே போய் அடுத்தது எங்கே போகுது? பெரியவங்க போதா? இந்த பெரியவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இவங்க ஒரு நியாயாதிபதி. இப்போ இவங்க நியாயம் இருக்கிறவங்க. இப்போ இவங்க எழுப்பி வருவாங்க, யாரை நீ பேசின? அப்புறம் என்ன நடக்கும்? பஞ்சாயத்து நடக்கும். நாட்டமைகள் மாதிரி உட்காந்துருப்பாங்க. இவங்க தப்பு செஞ்சவங்க ரெண்டு பக்கமும் சேரை போட்டு உட்கார வச்சிருவாங்க. நடக்குதா இல்லையா? சொல்லுங்க, நடக்குதா இல்லைங்களாங்க? ஒன்று பணிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். குடும்ப வாழ்க்கையில் நீங்களும் இருந்திருக்கிறீங்க, இனி உங்கள் பிள்ளைங்க போக போகிறாங்க, ஒரு வேளை போய் இருக்கலாம். நல்ல ஒரு வேலையிலே சொல்லுங்கள். தயவு செய்து இந்த நாட்டாமை பண்ணுற வேலை, இந்த பஞ்சாயத்து பண்ணுற வேலைலாம் அப்படியே மனசில் கை வச்சு ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலையும் சரி, இனி என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாம் சொல்லுங்கள் தயவுசெய்து ப்ளீஸ். சொன்னால் நடக்கும், இல்லைன்னா பஞ்சாயத்து வந்துடும். ஞாபகத்தில் வச்சுங்க, பஞ்சாயத்து வரக்கூடாதுன்னா சொல்லுங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலும் சரி, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, இனி வருங்காலத்துலேயும் சரி, பஞ்சாயத்துங்கிற பேச்சுக்கே நான் போகக்கூடாது. ஆண்டவரே, நாட்டாமல் பண்ணுற வேலையை எனக்கு ராஜினாமா பண்ணி விட்டுடுறேன், எனக்கு வேண்டாம்ப்பா. இதில் உறுதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்களும் சந்தோஷமாக இருக்கும், அவங்களும் ஜாலியாக இருப்பாங்க, வாழ்க்கை வாழ்ந்து சிறப்பாக போயிட்டே இருப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தடவை நீங்கள் பஞ்சாயத்துக்குன்னு போய் நின்று பண்ணிட்டீங்கன்னா ஒரு பொழுதும் அந்த ஆணுடைய மனதிலாக இருக்கட்டும் சரி, அந்த பெண்ணினுடைய மனதிலாக இருக்கட்டும் சரி, மறக்கவே மறக்காது. கடைசி வரைக்கும் அந்த ஒரு விஷம்னு நான் சொல்லுவேன். அந்த ஒரு விஷம் உள்ளுக்குள்ளே அப்படியே கிளிக் 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 என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது சின்ன பிரச்சனைனா டமால்னு வெடியும். அது ரொம்ப டேஞ்சருங்க. அது கண்ணி வெடி மாதிரி டக்குன்னு வச்சிடும். அதனால தான் தயவு செய்து இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணவே கூப்பிட்றாங்களா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முக்கியமான வேலையில் இருக்கிறேன், அடியேன் இப்போ ரொம்ப முக்கியமாக ஜெபம் பண்ணிட்டுருக்கிறேன், இல்லை அடியேன் இப்போ ரொம்ப முக்கியமாக வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், என்னை என்ன பண்ணாதீங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு எஸ்கேப் ஆயிருங்க. ஏன் தெரியுமா? நாட்டாமல் பண்ணுறதுக்கோ இல்லை பஞ்சாயத்துக்கோ நீங்கள் போய் நின்னீங்க வச்சுக்கோங்களேன், அவங்க ரெண்டு பேர் சேர்ந்துருவாங்க, பஞ்சாயத்து பண்ண நீங்கள் மாட்டிக்கிறீங்க. பஞ்சாயத்து பண்ண ஆமாம், ஏதோ கடவுள் கிருபையில் என் வயசுக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டேன். இது ஒரு கட்டம் பெனால்ட்டியா? இதெல்லாம் குடும்பத்தில் நடந்துட்டு பேசுகிறையா? ரெண்டாவது பெனால்ட்டி ஒன்று நடக்கும். ரெண்டாவது பனிஷ்மெண்ட் என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? உதாரணத்துக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டாங்க, கணவன் மனைவி சண்டை போட்டான்னு வச்சுக்கோங்களேன். மனைவியாக இருந்தாலும் கணவன் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க. ஒன்று, ரெண்டு சிம் கார்டு கூட தூக்கி போடலாம், ஃபோனை கூட தூக்கி போட்டுடலாம். மூணாவது, வீட்டை விட்டு என்ன பண்ணுவாங்க, தூரதேசத்துக்கு போவாங்க. தூரதேசத்துக்கு போய் இவங்க ஜாலியாக என்ன பண்ணுவாங்க, சுற்றுவாங்க. அந்த சமயத்தில் இங்கே என்ன நடக்கும் சொல்லுங்கம்மா? என்ன நடக்கும்? என்ன நடக்கும் யா? இவங்க அழுது புலம்புவாங்க, ஐயோ போயிட்டாலே,
இவனுக்கு அங்கே புளிய கரைக்கும், இல்லை இவங்களுக்கு அங்கே புளிய கரைக்கும். ஐயோ முடிஞ்சு போச்சே, காரியம் பெருசா ஆக போகுது. இந்த விஷயம் அப்படியே அவங்க அப்பா அம்மா காதுக்கு போச்சுன்னு வச்சுக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க? பொண்ணை காணுமே, என் பையனை காணுமே, என்ன பண்ணிட்ட நீ, கொண்டுட்ட நீன்னு அப்புறம் அடுத்த கட்டம் அது போகும். இது ரெண்டாவது விதமான ஒரு பெனால்ட்டி கணவன் மனைவிக்குள்ள நடக்கிறது. கவனத்தில் வச்சுக்காங்க. பிசாசு எப்போ பிரிவினையை உண்டு பண்ணலான்னு ரெடியாக நிற்கிறான். அல்லேலூயா. நீங்கள் ஒரு முடிவெடுத்து அந்த பாதுகாப்பின் எல்லையை விட்டு வெளியே போகிறீங்கன்னு வச்சுக்காங்களேன், அதனால நீங்கள் ஒருபோதும் நன்மையை கண்டடையவே மாட்டீங்க. பிசாசு உங்கள் சிந்தனையை அழகாக பயன்படுத்தி, இதில் நிறைய பேர் செத்து போனவங்களாம் இருக்கிறாங்க. ஆமாம், வெளியே போனவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்தவங்களாக இருக்கிறாங்க. வெளியே போனவங்க பாதுகாப்பு இல்லாமல் சீரழிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. நல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். கடவுள் உங்களை அந்த இடத்துல கொண்டு போய் விடுறாருன்னா, அவர் ஒரு எல்லையின் பாதுகாப்பை கட்டளிட்டு அந்த கணவனோடையோ இல்லை அந்த மனைவியோடையோ உங்களை இசைந்திருக்கும்படியாக தான், உங்களை வாழ வைக்கும்படியாக தான் வச்சிருக்கிறார். சின்ன பிரச்சனைக்காகவோ சின்ன போராட்டத்துக்காகவோ நீங்கள் விலகி ஓடினீங்கன்னா பிசாசை கொள்ளடிச்சிருவான். அல்லேலூயா. ஸோ நம்ம கவனத்தில் வைப்போம். இது எல்லாமே நியாயப்பிரமாணத்தின் வாழ்க்கைங்க. அப்போ எது ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. பக்கத்தில் சொல்லுங்க, என்னை நேசிக்கிறது போல, உங்களை நீங்கள் நேசிக்கிறது போல பிறரை நேசிங்க. இந்த ஒரு நியாயப்பிரமாணம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா பிரிவினை எல்லாம் வரவே வராது. ஆமாம், கஷ்டம் வரவே வராது, பாடு வரவே வராது, சமாதானமாக இருப்பீங்க. அல்லேலூயா. சரி, கடை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா 5வது அதிகாரத்தை வாசிப்போம். இங்கே அவர் சொல்லுவார், ஆவிக்குரிய வாழ்க்கை, மாம்சத்துக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குள்ள நீ வாழ்ந்த அப்படின்னா நீ சந்தோஷமா இருப்ப. ஆனால் மாம்சத்துக்கு நீ இடம் கொடுத்துட்டீங்கன்னா கஷ்டம். உனக்கு பரலோகத்தில் இடம் இல்லைன்னு சொல்றாருங்க. 5வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இதை வந்து நீங்க எல்லாருமே வாசித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது செயல்முறை, நம்ம செய்தே ஆக வேண்டும், இதை ஃபாலோ பண்ணி ஆக வேண்டும். இன்னும் இது சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய ஃப்ரேமாக பண்ணி நல்லா பெருசு பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அடிக்கடி கண்ணு பார்க்குற இடத்துல என்ன பண்ணுங்க, இதை ஒட்டி வைங்க. நீ நல்லா இருப்பாய், நீ சுகமாக இருப்பாய், கடவுள் உன்னை தங்க பண்ணுவார், உன் வீட்டை ஆசீர்வதிப்பார். இதை எழுதி வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெருசு இல்லை, தப்புன்னு சொல்லலை, பெருசு இல்லை. ஏன்னா இது சரியாக இருந்தால் அதெல்லாம் தானா நடக்கும். சரிங்களா? ஆனால் இதை எழுதி வைங்க. வாசிப்போமா? சேர்ந்து வாசிப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது. அப்ப இங்க மாம்சம் ஒண்ணு பேசும், ஆவி ஒண்ணு பேசும். மாம்சம் போராடும், ஆவியும் போராடும். ஆவி மாம்சத்தை செயல்பட விடாதபடி போராடும், மாம்சம் ஆவியை செயல்படாதபடி போராடும். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு சில நேரங்களில் பிரச்சனை எழும்பும் போது ஒரு குரல் பேசும், அமைதியிலாரு. இல்லை ஒரு குரல் பேசும், வெளியே போ. இல்லை ஒரு குரல் பேசும், அமைதியிலாரு. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலுமே ஒரு செகண்ட் ஆவி பேசுற வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிந்தோம் அப்படின்னா அடுத்த வர காலத்துல நம்ம சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நீங்க சண்டை போட்டோ இல்லை பிரச்சனை பண்ணிட்டோ போனீங்கன்னா எப்படியாவது திரும்பி வந்தா அவங்க முகத்தை நீங்க பார்த்தே ஆகணும். ஆமேனா இல்லைங்களாங்க? ஏன்னா நீங்க ஒரு இடத்துலயும் அவங்க ஒரு இடத்துல இருக்க போறதே இல்லை. எப்படி இருந்தாலும் நீங்க அவங்க முகத்தை கட்டாயமா பார்த்து தான் ஆகணும். எதுவும் ஆமே சொல்றீங்க? அதனால தான் சொல்றேன், உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. அன்பு ஃப்ளரிஷ் பண்ணு, அன்பு பரப்பு, நேசத்தை பரப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறத பரப்பு. அல்லேலூயா. நான் கோபப்படுறதுன்னா எல்லாமே பாதிச்சிட்டு இருக்கேன். எனக்கு யாருக்கு தெரியும்? எல்லாமே பாதிச்சிட்டு இருக்கோம். அதனால எப்பவுமே நாம் ஒரு விஷயத்தை செய்யும் போது இந்த பொறுமை காக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவரையும் ஏளனமாய் எண்ணாமல், ஒருவரையும் இழிவாய் எண்ணாமல், நீங்க எப்படி நான் மதிப்பா இருக்கணும், மற்றவங்க என்னை மதிக்கணும், மற்றவங்க என்னை அரவணைப்பா பேசணும், மற்றவங்க என்கிட்ட அன்பா நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோமோ அப்படி நாமும் மற்றவர்களை மதிக்கணும், நாமும் மற்றவர்களை மதிப்பாய் பேசணும், நாமும் மற்றவர்களுக்கு அன்பை காட்டணும், நாமும் மற்றவர்கள் இடத்துல அன்பாய் பிஹேவ் பண்ணணும். அல்லேலூயா. இதுல எப்பவுமே பின்மாற்றம் அடையாதீங்க. தொடர்ந்து வாசிரோமா. இப்ப
ஆவியினால் ஆவிக்குட்பட்டு நடக்கிறதுனா என்ன, மாம்சத்துக்கு உட்பட்டு நடக்கிறதுனா என்ன, அப்படியே லைனா வரும். வாசிங்க. ஆவியினால் நடத்தப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், விளையாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இதை செய்யறவங்கனால கட்டாயமா பரலோகத்துக்குள்ள கால வைக்கவே எதுவும் ஆமென் சொல்றீங்க. அடுத்த கட்டம், அடுத்தது வாசிங்க. இப்ப ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்ல. அடுத்து தொடர்ந்து வாசிருங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? இப்ப நீங்களும் நானும் அறைய போறோம் சிலுவையில. எதை அறைய போறோம்னா, இந்த நியாய பிரமாணத்தினுடைய வாழ்க்கையை அறைய போறோம். பிறரை குற்றம் பேசுறத அறைய போறோம். இப்ப எல்லாரும் ஜெபம் பண்ணுவீங்களா? அப்படியே நீங்க இப்ப எதை சிலுவையில அறையணும்னு நினைக்கிறீங்களோ அதை சிலுவையில அறையுங்க. அடுத்த ஒரு 5 நிமிடம் ஒப்பு கொடுத்தலோட உண்மையாக தாகத்தோடு இதை செய்யணும். சும்மா இல்லை, நான் இதை வார்த்தையாக நான் சொல்லலை. நீங்கள் செய்கிற இந்த செயல் இப்போ உங்களுக்கு வாழ்க்கையாக மாறப்போகுது. ஆமாம், எதை வேணான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை சிலுவையில் அறையுங்க. எனக்கு வேணாம், குற்றம் பார்க்கறது எனக்கு வேணாம், ஒருத்தரை நியாயம் தீர்க்கிறது எனக்கு வேணாம், ஒரு இடத்துல நான் போய் நியாயாதிபதியாக நிற்கிறது எனக்கு வேணாம், ஒருத்தரை கம்மியாக எடை போடுறது எனக்கு வேணாம், ஒருத்தரை நான் ஈவாக பேசுறது எனக்கு வேணாம். எனக்கு வேண்டியதெல்லாம் என்னை நான் நேசிக்கிறது போல பிற நான் நேசிக்கிறேன். இயேசு எப்படி செய்தாரோ அப்படி நானும் செய்யும். ஐ எம் நாட் த பர்ஃபெக்ட். நான் பர்ஃபெக்டா கிடையாது, நான் ஒரு பர்ஃபெக்டான அளவனே கிடையாது. ஆனா கடவுள் என்னை பர்ஃபெக்டா மாற்ற நினைக்கிறார். நான் பர்ஃபெக்டா மாறணும், அதுக்காக பிரயாசப்படணும். யாரையும் நான் குற்றம் பேசக்கூடாது. என் மகனையோ என் மகளையோ, என்னுடைய மருமகளையோ என் மருமகனையோ, என்னுடைய அக்கா தங்கச்சிகளை யாரையுமே நான் குற்றம் பேசக்கூடாது. என் வாயை கட்டுங்கப்பா. என் வாயை சிலுவையில் அடிக்கிறேன். சொல்லுங்க பாப்போம். குற்றம் பேசுறேன் என் வாயை, குற்றத்தை பார்க்குறேன் என் கண்ணு, குற்றத்தையே நினைக்கிறேன் என் புத்தி, இயேசு நாமத்தில் சிலுவையில் அறையிறேன். எனக்கு அது வேணாம் இனிமேல். எனக்கு அது நியாயப்பிரமாணத்தின் வாழ்க்கை. பவுல் அதான் சொல்றார், நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து நீ என்னத்தை கண்ட? நான் அதன்படி வாழ்ந்தவன்பா, அதன்படி வாழ்ந்தவன், அதன்படி வாழ்ந்து நான் ஒருபோதும் நன்மையை கண்டடையில. அதுல பல பேரை நான் அழிச்சேன், பல திருச்சபை அழிச்சேன்னு சொல்றார். ஆனா இயேசுவின் அன்பை புரிந்து கொண்ட பிறகு அநேக திருச்சபைகளை நான் வாழ வச்சேன், அநேக பேரை இயேசுக்குள்ள நான் வளர்த்தேன், அநேக அன்பான மக்களை நான் உருவாக்கினேன். ஐயா அம்மா, இப்ப நீங்க தான் முடிவு எடுக்கணும். நீங்க உருவாக்குற ஜனமா இருக்க போறீங்களா, உருவாக்குகிற ஆட்களா இருக்க போறீங்களா, இல்ல அழிக்கிற ஆட்களா இருக்க போறீங்களா? நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இங்க பவுல் ஒரு விஷயத்தை சொல்றாரு, நம்மளுக்காக வாசிக்கிறேன். கவனிங்க. 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு எதுவாய் அனுசரியாமல் அன்பினாலே ஒருவரைக்கொருவர் ஊழியம் செய்ய. நம்ம எல்லாருக்கும் சுயாதீனம் உண்டு. அப்படின்னா என்னன்னா, சுதந்திரம் இருக்கு. ஒருத்தர் திட்டத்துக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, ஒருத்தர் குறை பேசுறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. ஆனா அதை மாம்சத்திற்கு ஏற்றபடி என்ன பண்ணாதீங்க. அந்த சுதந்திரத்தை உங்க மாம்சம் இச்சிக்கிறது போல அதை பயன்படுத்தாதீங்க. உங்க மாம்சத்துக்காக அதை பயன்படுத்தாதீங்க. அதற்கு மாறாய் ஆவிக்கு நேராக இதை பயன்படுத்துங்க. அவர் சுதந்திரமா எதை கொடுத்திருக்கிறாருன்னா, அவர் அப்பான்னு கூப்பிடத்தக்க அந்த புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்பா பிள்ளை, இந்த பிள்ளை அந்த அப்பாவை போல பிஹேவ் பண்ற அந்த சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு இந்த பாக்கியம் இல்லைங்க. ஆனா இயேசு இந்த உலகத்துக்கு வந்த பிறகு நமக்கு இந்த பாக்கியத்தை அவர் அருளி செய்திருக்கிறார். என்னை போல நீங்க வாழுங்கன்னு சொல்லி இருக்கிறார். என்னை போல வாழுங்க, என்னை போல காரியங்களை செய்யுங்க, என்னை போல சிந்திங்க, என்னை போல பேசுங்க. இதுதான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம்.
தம்பி ராமன் சொல்றீங்க.